வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு எலெக்ஷன் டேட் சார்ந்து அரசு ஊழியர்கள் அதனுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இந்த வாரத்திற்குள் வெளிவரலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசியல் மற்றும் அரசு ஊழியர்கள் தரப்பில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அரசு ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS குறித்து அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 9ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சென்னையில் டாக்டர் ஜியோ தரப்பில் பெரிய அளவில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பான டாக்டர் ஜியோ தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறையினை அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கெடு விதித்திருக்கிறார்கள். இதுகுறித்து டாக்டர் ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் காந்திராஜ் மற்றும் சுரேஷ் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து பார்க்கலாம். ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாலும் அதனை செயல்படுத்த தேவையான விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. திட்டத்தின் தகுதி, நிபந்தனைகள், கணக்கீட்டு முறை, நடைமுறை அமலாக்க தேதி போன்றவை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இதனால் ஊழியர்களிடம் குழப்பங்கள் நிலவி வருவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடும் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் அறிவிப்பு வெளிவந்ததும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பதால் அதற்கு பின்பு புதிய நிதி குறித்த அறிவிப்புகள், நலத்திட்ட நடைமுறைகள், நிர்வாக மாற்றங்கள் இவற்றை வெளியிடுவதில் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதன் காரணமாக தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே டாப்ஸ் திட்டத்தின் முழுமையான விதிமுறை என்ன, யாருக்கெல்லாம் தகுதி உண்டு, ஓய்வூதியத்தை கணக்கெடுக்கக்கூடிய முறை என்ன, நடைமுறை அமல்படுத்தக்கூடிய தேதி என்ன, விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன என்பது சார்ந்த விவரங்களை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று டாக்டர் ஜியோ வலியுறுத்தியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியது. பல ஆண்டாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னணியில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திட்டத்தின் செயல்பாட்டு விவரம் வெளியாகாதது, நடைமுறை அமலாக்கம் தொடங்காதது இவை ஊழியர்களிடம் எதிர்பார்ப்பையும் அதே சமயம் குழப்பத்தையும் உருவாக்கியது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் வாக்கு வங்கியாக கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் மனநிலைகள் தேர்தல் சூழ்நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு முன்பு வெளிவருமா என்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.